இன்டர்நேஷ்னல் மூவி ரிவ்யூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் அழுத்திக்கங்க. உங்களுக்கு நான் ஏதாச்சும் நியூ அப்டேட் போட்டேன்னா உங்களுக்கு உடனுக்குடனே தெரியும். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்திங்கன்னா 2012 2009 ரிலீஸ் ஆன படம். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், ஒரு டயஸ்டர் மூவின்னு சொல்லலாம். இந்த உலகம் எப்படி அழியிறதுன்றதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்த படம் தான் இது. வாங்க நம்ம டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு காப்பர் மைன் ஃபேக்ட்ரியை காட்டுறாங்க. அந்த காப்பர் மைன் ஃபேக்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காப்பர் மைன் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரிசர்ச்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வச்சுருக்காரு. அந்த ரிசர்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி வச்சுருப்பார். அது சொல்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு யூஎஸ்லேருந்து வர வச்சுருப்பார். அவரும் ஒரு சயின்டிஸ்ட்டு தான். அவரோட பேர் ஏட்ரியன். அவர் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது ஆக்சுவலாக இப்போ காரில் பார்த்துட்ருக்கீங்க உட்காந்துருக்காருல அவர் தான். அவரோட பையன் அஜித், அவங்க ஒய்ஃபு. இப்போ கார் விட்டு இறங்கினோடனே அவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவரை ரிசீவ் பண்ணி டேரெக்டாக வந்து பார்த்திங்கனாக்கா காப்பர் மைன் உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக இது வந்து 11,000 feet வந்து பார்த்தீங்கன்னாக்கா பள்ளத்தில் இருக்குது. அந்தளவுக்கு வந்து சுரங்கம் நோண்டியிருக்காங்க காப்பர் எடுக்கிறதுக்காக. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எஸ்கலேட்டர் மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போகிறாங்க. போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூமியோட ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வெக்கையாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வந்து ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட் வந்து அங்கே பார்க்குறீங்க இல்லையா, அந்த சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கால் வச்சுருக்காரு. அது ஒன்றும் இல்லைங்க, தண்ணி இல்லைங்க, ஐஸ் க்யூப்ஸு. உள்ளே இருக்கிற ஹீட்டு தாங்க முடியாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப்ஸை போட்டு அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக வந்து நம்மளோட சயின்டிஸ்ட் வந்து எதுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா ஏட்ரியனை கூப்பிட்ருப்பாருனாக்கா நியூட்ரினோட வந்து தாக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த உலகம் வந்து பார்த்தோன்னா ஷிஃப்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் இந்த உலகம் வந்து வெப்பமயமாதல்னால கடல் பொங்க போகுது, இன்னும் நிறைய மாற்றங்கள் நடக்க போகுதுன்ற சொல்கிறதுக்காகவும் அவர் கண்டுபிடிச்சி வச்சுருக்க அந்த டேட்டாஸ் எல்லாம் அவருக்கு காட்டுறதுக்காகவும் ஏட்ரியனை வந்து இந்தியாவுக்கு வர வச்சுருப்பார். இப்போ ஏட்ரியன் வந்து கேட்பார், என்னது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம சூரியனில் மேற்பரப்பில் இருந்து அந்த நியூட்ரினோ வந்து அந்த வெடிக்கிறது, அந்த அந்த பாலமாக வெடிக்கிறது, அந்த வெப்பத்தை வெளியிடுறது, அதெல்லாம் வந்து காட்டுவாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு டனல் மாதிரி இருக்குது. அந்த டனல் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னாக்கா தண்ணி அந்தளவுக்கு கொதிக்குதுங்க. ஆனால் அந்த டனல்லே வந்து பார்த்திங்கன்னா 6000 அடி வந்து பார்த்தோன்னாக்கா உள்ள பள்ளத்தில் தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு பூமி ஹீட் ஆகிருக்குன்றதை காட்டுறதுக்காக அந்த டனல் ஓப்பன் பண்ணி நம்ம ஏட்ரியனுக்கு காட்டுவார் நம்மளுடைய இந்தியன் சயின்டிஸ்ட்டு. இப்போ கட் பண்ணால் அந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு வாஷிங்டன் டிசிக்கு நம்ம ஏட்ரியன் வந்து பார்த்தோன்னாக்கா வருவார். வந்தாக்கா அங்கே ஒரு பார்ட்டியில் இருப்பார். ஆக்சுவலாக இப்போ எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவரோட ஒர்க் பிளேஸ்க்கு வருவார். அங்கே ஆக்சுவலாக சீஃப் செக்ரட்டரியேட்டை பார்க்கறதுக்காக வருவார். அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேன்ஹேசர். ஆக்சுவலாக ஹேன்ஹேசர் வந்து ஒரு பார்ட்டியை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு $1 மில்லியன் ஃபண்ட் ரைசிங் பார்ட்டிக்காக வந்து பார்த்திங்கனாக்கா அவர் அந்த ஊரில் இருக்கிற பணக்காரங்க, மோஸ்ட் ரிச்சஸ்ட் மேனு எல்லாரையும் இன்வைட் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருப்பார். அதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பார் அவங்க கூட பார்ட்டியில். அந்த டைமில் தான் நம்ம ஏட்ரியன் வந்து வந்திருப்பார். ஏட்ரியனை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏட்ரியன் வந்து நார்மல் ட்ரெஸ்ஸில் இருப்பார். இது ஒரு ஃபண்ட் ரைசிங் பார்ட்டி ப்ளஸ் ஒரு ரிச்சானவங்க மட்டும்தான் இது ஃபண்ட் ரைசிங் பார்ட்டி. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு யாரை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் உள்ளே வர முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்க பவுன்சர் சொல்கிறாங்க. இல்லை, நானும் வந்து இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட்டை பார்க்கணும் அப்படின்னு வந்து ஏட்ரியன் சொல்கிறாரு. அந்த டைம் பார்த்து அவரோட ஃப்ரெண்டு வந்து அந்த டைம் அந்த உள்ளே வந்து கிராஸ் ஆகிறாரு. உடனே அவர் பேர் ஸ்காட்டி. அவர் பேர் வந்து ஸ்காட்டி. அந்த டைம் வந்து பார்த்திங்கனாக்கா அவரோட ஃப்ரெண்டு வந்து கிராஸ் ஆகிறாரு. அவரோட பேர் ஸ்காட்டியை கூப்பிட்டு அவரோட ஜாக்கெட்டை வந்து கொடுக்க சொல்கிறாரு. கேட்குறாரு, நான் உள்ளே போகணும் அப்படின்றதுக்காக. அந்த ஜாக்கெட்டே கழட்டி கொடுக்குறாரு. அப்போது சொல்கிறாரு, இது $600 ஜாக்கெட்டு பத்திரம் அப்படின்ட்டு. இவர் உடனே வந்து அந்த டேட்டாஸ்லாம் எடுத்துகிட்டு ஹேன்ஹேசர் கிட்டே போகிறாரு. போகும்போது
ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய லக்கேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸில் எடுத்து போய் வச்சுருங்கன்னு சொல்கிறாரு. அவர் ஒரு மாதிரி மறைக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு ஜாக்கெட்டும் கொடுத்துட்டு நான் உன் ட்ரெஸ்ஸையும் உன்னோட லக்கேஜை நான் எடுத்துகிட்டு போய் இது பண்ணணுமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹேனேசரை மீட் பண்ணுறதுக்கு ஏட்ரியன் போகிறாரு. ஏட்ரியன் போனோடனே ஹேனேசர் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நோஸ் கட் பண்ணுறாரு. இல்லை, இது வந்து பார்த்தோன்னாக்கா ஆஃபீஸ் பார்ட்டி இல்லை, இது வந்து ஃபண்ட் ரைசிங் பார்ட்டி. இங்கே வந்து யாரையும் நான் பார்க்கறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து வேணும்னா அப்புறம் வந்து என் ஆஃபீஸில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, இது வந்து பார்த்தோன்னாக்கா நான் வந்து 2 நாள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் தூங்காமல், நான் உங்களை பார்த்தே ஆகணும், முக்கியமான விஷயம் பேசியே ஆகணும்னு சொல்கிறாரு. என்ன உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபண்டு வேணுமான்னு கேட்குறாரு. கேட்டு நோஸ் கட் பண்ணுறாரு நம்ம ஏட்ரியன் அதுக்கப்புறம் அவர் கையில் இருக்க டேட்டாவை கொடுத்துக்கிறாரு. ஏட்ரியன் கொடுத்தவொடனே வந்து பார்த்தோன்னா ஹேனேசர் பார்த்துட்டு உடனே ஷாக் ஆகுறாரு. இதெல்லாம் உண்மையான்னு கேட்குறாரு. ஆமாம், இதெல்லாம் உண்மை தான், இது வந்து பார்த்தோன்னாக்கா நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னாக்கா சைகையிலே சொல்கிறாரு. உடனே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரசிடெண்ட்டை பார்க்க போகலான்ட்டு ஹேனேசர் வந்து ஏட்ரியனை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ஹேனேசர் ஏட்ரியன் 2 பேரும் வந்து பார்த்தோன்னா பிரசிடெண்ட்டை பார்த்து இருக்கிற விஷயத்தெலாம் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இதுமாரி இருக்குது அப்படின்ட்டு. பிரசிடெண்ட் டாப் மோஸ்ட் ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸ் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற அந்த G18 G20 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாரி இருக்கிற அந்த அவங்களோட பார்ட்டிசிபேட்டில் இருக்கிற அந்த யூனியனில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டமேசை மாநாடு மாரி போடுறாங்க. அங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜ் தான், ஒவ்வொரு நேஷ்னாலிட்டிக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு சொல்கிறதுக்காக ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க ஒவ்வொரு கண்ட்ரிக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம பிரசிடென்ட் சொல்கிறாரு, நான் சொல்கிற சிம்பிள் இங்கிலீஷ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இது மோர் கான்ஃபிடென்ஷியல் அண்ட் மோர் கான்ஃபிடென்ஷியல்னு சொல்லி வந்து பார்த்தோன்னாக்கா இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து இது பண்ணுங்கள், நான் வந்து சொல்கிற மாதிரி தான் சிம்பிள் இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்னு, நான் சொல்கிறது சிம்பிள் இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நம்மளோட பிரசிடென்ட் பேச ஆரம்பிக்கிறாரு. இதுமாரி வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு சயின்டிஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணார். அந்த டேட்டாவில் இதுமாரி வந்து கூடிய சீக்கிரத்திலே உலகம் வந்து பார்த்தோன்னா அழிய போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிகாஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா எடுக்கணும். எல்லாரையும் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், பட் ஆனால் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோன்னா காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா முடிவு எடுக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப்பல் கட்டுறதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் கட்டுறதுக்கு ஐடியா பண்ணுறாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப் இப்போ வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சைனாவில் டேம்ன்ற ஒரு இடத்துல வந்து சைனாவில் சூமிங் வேலி திபெத் கட் பண்ணாக்கா இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா எங்கே கட்டுறதுன்னு வந்து பார்த்தோம்னாக்கா இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சைனாவில் கட்டுறதுன்னு முடிவாகுது. இப்போ கட் பண்ணாக்கா திபெத்தில் வந்து சூமிங் வேலி அப்படின்ற இடத்த காட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேம்ன்ற ப்ராஜெக்ட், அதாவது அந்த ஸ்பேஸ்ஷிப் கட்டுறதுக்கு உண்டான ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஃபைனலைஸ் ஆகுதுன்றதுனால அங்கே இருக்கிற மக்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஷிஃப்ட் பண்ணுறதுனால ஒவ்வொருத்தருக்கும் வேலை தரும். அந்த ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வேலை தரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பார்த்தோன்னாக்கா அங்கே வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லையா, அது இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது, ரொம்ப டாப் எண்டில். எங்கே வந்து ஆளை கூப்பிட்டு வர்றது வேலை செய்கிறதுக்கு? ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னாக்கா ஹைபோதெட்டிக்கலாக இவங்களே வந்து பார்த்தோன்னா ஒர்க் பண்ணுறவங்கள, அதாவது என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ, அவங்க ஸ்கில் செட்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு வெல்டரோட தம்பி, அவரோட தாத்தா பாட்டி. ஆக்சுவலாக இவர் வந்து அவர் தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் போங்க, கவலைப்படாதீங்க, நான் வந்து உங்களுக்கு மாதம் பணம் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ட்டு. அவரோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புத்த மதத்தில் ஒரு சீடராக இருப்பார் ஒருத்தர்கிட்ட. அதெல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா அவங்கள வர வச்சு அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு நோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஒரு ஐபேடில். அந்த நோட்ஸை படித்து பார்த்துட்டு வேணுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா $1 பில்லியன் ஒரு சீட்டுக்கு, ஒரு ஆளுக்கு, ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு சீட்டுக்கு
$1 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு $1 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னோடனே, இல்லை இது வந்து யூரோவில் இல்லைன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்காங்க அப்படின்னு வந்து அங்கே இருக்கிற வந்து அந்த ஆஃபீஸர் சேர்ந்தவர் அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஃபைனலைஸ் ஆகுது. இப்போ கட் பண்ணாக்கா எம்பையர் கிராண்ட் ஹோட்டலில் காட்டுறாங்க. பாரிஸில் வந்து ஒன் ஆஃப் த இப்போ கட் பண்ணால் பாரிஸ் காட்டுறாங்க. பாரிஸில் ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு மோனாலிசா ஃபோட்டோஸு ஒரு மோனாலிசா பெயிண்டிங் இருக்குது. அந்த மோனாலிசா பெயிண்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேவ் பண்ணுறதுக்காக டூப்ளிகேட்டை வச்சுட்டு ஒரிஜினலை வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக அங்கே பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் இந்த யூஎஸ் பிரசிடென்ட்டோட டாட்டர் தான் இவங்க தான் ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனில் அந்த கலைப்பொருட்கள் அழியாமல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிறதுக்காக அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் மாரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த பொருளும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ப்ரெஷியஸ்ன்றதுனால இதை பாதுகாக்கணுன்றதுக்காக அங்கேருந்து எடுத்துகிட்டு டூப்ளிகேட்டை வைக்கிறாங்க. இது எப்படி ஒரிஜினல் டூப்ளிகேட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோன்னா அது மாதிரி இன்ஃப்ராரெட் லைட்டை பாஸ் பண்ணனாக்கா ஒரிஜினலாக இருந்தனாக்கா ரிஃப்ளெக்ட் பண்ணாது, டூப்ளிகேட்டாக இருந்தனாக்கா ரிஃப்ளெக்ட் பண்ணும் வித் வந்து பார்த்தோன்னா அந்த இமேஜ் உடஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலிஃபோர்னியாவில் வந்து பார்த்தோன்னாக்கா எர்த்குவேக் நடந்துகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேமேஜ் ஆகிருக்கு. அதை 2 பாலமாக இருக்குது. எர்த்குவேக் நடந்திருக்கு. அங்கே வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் விட்டுருக்கு எர்த்குவேக்னால. அப்புறம் ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு. ஒவ்வொருத்தரும் அந்த ரோட்டில் நின்று வந்து பார்க்குறாங்க என்ன இது அப்படின்னுட்டுக்கா ஒரு பேன் பண்ணாங்கனாக்கா ஒரு மாயன் ரிலீஜனை சேர்ந்தவங்க வந்து பார்த்தோன்னா மாஸ் சூசைட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த டைமில் இந்த உலகம் வந்து அழிய போகுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்தோன்னாக்கா அதுக்கு முன்னாடியே நம்ம செத்துடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கு. அப்படியே பேன் பண்ணாக்கா நம்ம ஹீரோ படுத்துட்ருக்காரு. அவர் பேர் தான் ஜாக்சன். அவர் ஒன் ஆஃப் த ரைட்டர் கூட ஒரு புக்கு வந்து எழுதியிருக்காரு. ஃபேர்லெஸ் அட்லாண்டிஸ்ன்ற ஒரு புக்கையும் எழுதியிருக்காரு. ரொம்ப ஃபேர் காப்பி தான், கிட்டத்தட்ட ஒரு 300+ காப்பி தான் வந்து போட்டிருப்பாரு. இது பின்னாடி பார்ப்போம், இது நம்ம பின்னாடி பேசுவோம். இது பின்னாடி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். இந்த வெக்கேஷனுக்கு அவருக்கும் ஒய்ஃப்க்கும் ஏற்கனவே வந்து டிவோர்ஸ் ஆகிட்டுருக்கும். ஒய்ஃப் வந்து வேற ஒருத்தவங்களோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலியாக இருப்பாங்க இவரோட சன்னோட. ஸோ இப்போ கார் எடுத்துகிட்டு பறக்க போகிறாரு. பார்த்தா கார் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆகாது. எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னாக்கா ஸ்டார்ட் பண்ணி கார் எடுத்துகிட்டு அவரோட பசங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு போய் ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு வந்து பார்த்தோன்னாக்கா ஜாக்சன் கூட செம்ம அட்டாச்சு. பையன் கொஞ்சம் அவேவாகவே இருப்பான். அவனுக்கும் பையனுக்கும் கொஞ்சம் ஒட்டாமலேயே இருக்கும் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில். ஆனால் வந்து பார்த்தோன்னாக்கா அவருக்கும் அந்த செகண்ட் ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, ஸ்டெப் ஃபாதர் இருக்கார் இல்லையா, அவனும் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூப்பிட்டு போகிறாரு. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லோ ஸ்டோன் பார்க்குக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து அவரோட அப்பா கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, இதுமாரி பொண்ணு நைட்டில் வெயிட் பண்ணுவோம், ஸோ மறக்காமல் அவளுக்கிட்ட வந்து டயாப்பர் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இன்னுமா வந்து பார்த்தோன்னாக்கா வெயிட் பண்ணுறா அப்படின்னோடனே ஆமான்னு சொல்கிறோம். டயாப்பரையும் வந்து பார்த்தோன்னா அவங்க அம்மா அவங்க பொண்ணுக்காக அவங்க அப்பா கிட்ட கொடுத்து அனுப்புகிறா. அப்படி கட் பண்ண ஒரு ஷிப் காட்டுறாங்க. அந்த ஷிப்பில் 2 பேர் இருக்காங்க, ஹாரி டோனின்ட்டு. இவங்க 2 பேரும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் கல்ச்சரல். இப்போது நம்ம எங்கேனாச்சும் ஷிப்பில் போகிறீங்கனாக்கா அவங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறனாக்கா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு 1008 விஷயம் இருக்கும், டிவி, மொபைலு, சினிமா தேட்டர் அது மாதிரின்ட்டு. பட் நீங்கள் ஷிப்லாம் போனீங்கன்னாக்கா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்னலாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. கேசினோ படம் பார்க்கணுன்னா படம் பார்க்கலாம், இல்லை டிஸ்கோ மியூசிக் மேக்ஸிமம் என்ன வெளியில் இருக்குமோ அதை உள்ளே வந்து மினிமைஸ் பண்ணி ஆனால் எல்லாமே இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மியூசிக் ட்ரூப்பு. அங்கே நடக்கிற வந்து பார்த்தோன்னாக்கா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆர்கெஸ்ட்ரா வந்து பார்த்தோன்னாக்கா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதில் இவங்க 2 பேரும் ஒரு பார்ட்னர். இவங்க அப்படியே வந்து பார்த்தோன்னா கட் பண்ணாக்கா லூராக்கு ஒரு கால் வருது. அதாவது நம்ம பிரசிடென்ட்டோட டாட்டருக்கு கால் வருது. ரோலாண்ட் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தோன்னா நான் முக்கியமான விஷயம் பேசணும்,
நான் மார்னிங் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ரோலாண்டு. லூரா என்ன பதட்டமாக பேசுகிறீங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டே ஃபோன் கட் பண்ணுவார். பார்த்தோன்னாக்கா ஒரு டனல்லேருந்து வெளில ஃபோன் பேசிட்டே டனல்லேருந்து வெளில வரும்போது நம்ம ரோலாண்டு வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்துருவார். அது என்னன்னு பார்த்தோன்னா 1997 டயானா வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல தான் செத்துருப்பாங்க. இப்போ ரோலாண்டு வந்து செத்தாச்சு. ஏன் செத்தாருன்றதுக்காக வந்து பார்த்தோன்னாக்கா அவரோட அப்பா கிட்ட வந்து கேட்க வர்றாரு பிரசிடென்ட் கிட்ட. அவங்க அப்பா தான் பிரசிடென்ட் இல்லையா, அவருக்கு தானே தெரியும். ஏன்னா ரோலாண்ட் சொல்லியிருப்பார், நம்மளுக்கு தெரியாமல் அரசாங்கத்தில் நிறைய விஷயம் நடக்குது, நான் இதை வந்து உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசணும்னு சொல்லியிருப்பார். ஸோ என்னன்றதை நேரில் வந்து பேசிக்கலான்றதுக்கு சொல்லுவார். அதுக்காட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆளை போட்டு தள்ளிடுவாங்க. அவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் செத்துருவார். இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா லூரா வந்து அப்பா கிட்ட வந்து கேட்பாங்க. பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஆனேசரும் நம்ம ஏட்ரியனும் ஒரு டிஸ்கஷனில் இருப்பாங்க. அப்போது ஆனேசரை வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம ஏட்ரியனை பார்த்தா ஏட்ரியன் வந்து பார்த்தோன்னாக்கா இல்லை கூட்டிகிட்டு இருப்போம் அப்படி டாக்டர் பிரசிடெண்ட்டோட டாக்டரையே ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னாக்கா சரி ரொம்ப வழியாக அதை தொடச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவா சைகையிலே சொல்லுவா. அப்படி நம்ம பிரசிடெண்ட் வந்து ஆக்சுவலாக இன்ட்ரோ பண்ணி வைப்பார். அது லூரா கொஞ்சம் கூட சட்டை கூட பண்ண மாட்டா. ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு ரோலாண்டு ஏன் செத்தாருன்ற ஒரு டிப்ரெஷனில் இருப்பாள். அவர் கால் பண்ணார், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம பிரசிடெண்ட் சொல்லி புரிய வைப்பார், நான் கொஞ்சம் தனியாக பேசணுன்ட்டு ஏட்ரியனையும் ஆனேசர் மொத்தம் அங்கே இருக்க அவங்க எல்லாரையும் அனுப்பிச்சி வச்சுட்டு லூரா கிட்ட வந்து பார்த்தோன்னா பேசுவார். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிற வந்து பார்த்தோன்னா விஷயத்தெல்லாம் சொல்லுவார். இந்த உலகம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாள் இருக்க போகிறது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது அதை வந்து பார்த்தோன்னா அதை யார் பைக்காட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டானவங்க, நம்ம அதை செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லி கன்வீனியன்ஸ் பண்ணுவார் நம்ம லூராவை. ஜாக்சன் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரோட டாட்டர் அப்புறம் வந்து சன்னை கூட்டிகிட்டு வெக்கேஷன் போகிறார் இல்லையா. ஆக்சுவலாக வெக்கேஷன் போகிறது வந்து ஆக்சுவலாக ஒரு ஒன்ஸ் அப்பான் எ டைம் போயிருப்பார். அப்போ நல்லா வந்து பச்சை பசேல் நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே அதுக்குண்டான சோடே தெரியல என்ன அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடமே வந்து அழிஞ்சு போய் ஒரு கொலாப்ஸ் ஆகிட்ருக்கும். அந்த இடத்துல எதுவுமே அன்ஸ்டேபிள் இல்லை அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே அந்த இடத்த வந்து தடை பண்ணியிருக்கு மக்கள் யாரும் வரத்துக்கு. ஆக்சுவலாக இவங்க வரும்போது ஜாலியாக பாட்டு கட்டிட்டு வருவாங்க இல்லையா. அப்போ வந்து ஒரு எஃப்எம்ல வந்து ஒருத்தர் பேசுவார், அவர் பேர் சாரின்னு ஒருத்தர் பேசுவார். ஆனால் சாரியை வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரைவேட் எஃப்எம் ஸ்டேஷன் வச்சுருப்பார். வண்டியிலேருந்தே பேசிகிட்ருப்பார். ஒரு போர்ட்டர் வண்டி மாரி வச்சுருப்பார். அதுலேயே எல்லா செட்டப்பும் பண்ணி பேசிகிட்ருக்காரு. இப்போ சாரி வந்து பார்த்தோன்னா பார்க்குறாரு, நம்ம எல்லோ ஸ்டோன் உள்ள ஒரு 2 பேர் உள்ள என்ட்ரியாக அந்த 3 பேர் என்ட்ரி ஆகி வராங்க இல்லையா. அதை பார்க்குறாரு. பார்த்தா வந்து மிலிட்ரி பர்சன்ஸ் வந்து அவங்கள வந்து பார்த்தாங்கக்கா கூப்பிட்டு போகிறாங்க. இதுமாரி எங்கள் சீஃப் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டு போங்க, நீங்கள் வாங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க 3 பேரையும். ஆக்சுவலாக இந்த சாரி வந்து நோட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னாக்கா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜாக்சன் ஒரு ரைட்டருன்ட்டு, ஃபேர்லெஸ் அட்லாண்டிஸ்னு ஒரு புக் எழுதியிருப்பாருன்ட்டு. அந்த புக்கு ஆக்சுவலாக வந்து ஏட்ரியன் வந்து படிச்சுட்டு இருப்பார். ஆக்சுவலாக அந்த புக்கை வந்து படிச்சுட்டு இருப்பார். அவரோட ஃபோட்டோ அந்த புக்கில் இருக்கும். பார்த்தோன்னே இவர் தான்றது தெரிஞ்சுப்பார். அவர் உள்ள ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷனில் இருப்பார். இவரை பார்த்தோன்னே சரின்ட்டு வந்து பார்த்தோன்னாக்கா ஏட்ரியன் வந்து அவர்கிட்ட போய் பேசுவார். அவங்ககிட்ட வந்து பேசுவார், ஏன் இதுமாரி வந்து பிளாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜாக்சன் கேட்பார். அதுக்கு ஏட்ரியன் சொல்லுவார், இல்லை இந்த இடத்துல எல்லாமே அன்ஸ்டேபிளாக இருக்குது, ஸோ அதனால் மக்கள் வாழ தகுதியற்ற இடமா இது கவர்மெண்ட் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து நாங்கள் டேட்டாஸ் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து இங்கே செட்டப் போட்டிருக்கோம், என்ன இஷ்யூன்றதை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து ரிசர்ச் டீம் நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சரி ஓகே, நீங்கள் தானே அந்த ரைட்டரு அப்படின்னோடனே, ஆமாம் நான் தான் அந்த ரைட்டர் அப்படின்ற மாதிரி வந்து ஜாக்சன் வந்து சொல்லுவார். உடனே அவங்க டாக்டர்கிட்ட வந்து நம்மளுடைய ஏட்ரியன் சொல்லுவார், நீங்கள் வந்து உங்கள் அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு திறமையான ஆள் அப்படின்னு சொல்லுவார். ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னாக்கா அவங்க பசங்க வந்து சிரிப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யாரும் வர்றதுக்கு அனுமதி இல்லை,
நீங்கள் தவறுதெல்லாம் வந்துட்டீங்க. ஸோ நீங்கள் இங்கே உடனே வெளியேறிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவார். அவங்க உடனே பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சேரி பார்த்துட்டு இருக்கா இல்லையா என்ன நடக்குதுன்றது. அதுக்கப்புறம் வந்து சேரி வந்து விசாரிப்பார் என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு. இதுமாரி அன்ஸ்டேபிளாக இருக்குது, அதனால் இங்கே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி வார்ன் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுவார் சேரி. அப்படியே போகுது. இப்போ வந்து இந்தியாவிலேருந்து அவருக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தோன்னாக்கா இந்தியாவிலேருந்து ஒரு சயின்டிஸ்ட், ஆரம்பத்தில் பார்த்தீங்க இல்லையா, அவர் வந்து கால் பண்ணியிருப்பார். இதுமாதிரி டேட்டாவை அனலைஸ் பண்ணதில் 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம பூமியோட நியூட்ரனோட தாக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா கூடிய சீக்கிரத்துலேயே வந்து பார்த்தோன்னாக்கா ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு வந்து பார்த்தோன்னாக்கா இந்தியாவிலேருந்து நம்ம இவர் சொல்லியிருப்பார், அந்த சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பார். உடனே நம்ம ஏடிஎன் சொல்லுவார், இல்லை கிராஸ் செக் பண்ணிங்களா அப்படின்னோடனே, இல்லை நான் எல்லாருடைய ஆக்சுவலாக அவர் மாதிரியும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல ரிசர்ச் ஸ்காலர்ஸு, அவங்களோட டேட்டாஸும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாம் வந்து யூனிக்காக இருக்குது, சேமாக இருக்குது, ஒத்து போகுது. ஓவர் வெயிட்னால நான் வந்து காப்பர் மைன் கூட க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவார் நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட். உடனே ஏட்ரியன் சொல்லுவார், ஓகே நான் நீங்கள் இங்கே வரத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன், நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கால் கட் பண்ணுவார். மீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட்டு நம்ம எல்லோரும் வந்து ஷிப்பில் போகிறோம் அப்படின்னு அவர் ஃபேமிலிக்கிட்ட வந்து சொல்லுவார். இப்படி நைட் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம ஜாக்சன் வந்து லேப்டாப்பில் வந்து செக் பண்ணிகிட்ருப்பார், டென்ட்டு போட்டிருப்பார், பசங்களாம் படுத்துட்ருப்பாங்க, டென்ட்டு போட்டிருப்பார். டென்ட்டில் வந்து இவர் லேப்டாப்பில் வச்சு ரிசர்ச் பண்ணிகிட்ருப்பார் என்ன அப்படின்னுட்டு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வருது. மீன் டைம் வந்து பார்த்தோன்னா அவரோட பொண்ணு கேட்பேன், என்னப்பா இங்கேயே வந்து வேலை செய்யறியா அப்படின்னு ஒன்று லேப்டாப் மூடி வச்சுட்டு அவங்க கூட போய் படுத்துக்கிறாரு. தூங்க வச்சுட்டு இப்போ வந்து சேரியை பார்க்கறதுக்காக அவர் போகிறாரு, இவர் கிளாரிட்டிக்காக. இவரோட பசங்களை படுக்க வச்சுட்டு இவர் வந்து பார்த்தோன்னாக்கா சேரியை மீட் பண்ணுறதுக்கு போகிறாரு. சேரி வந்து எஃப்எம்ல பேசிகிட்டு இருக்காரு, அவரோட ஃபேன்ஸ் கூட அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் போயிட்டு வர்றதுக்காட்டியும் இவர் வந்து நம்மளுடைய ஜாக்சன் வர்றாரு. ஜாக்சன் வந்து கேட்குறாரு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு. எனக்கு ஏற்கனவே ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார், அவர் மூலியமாக தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த சயின்டிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு புக் எழுதுறதுக்கு வந்து இவருக்கு புக் எழுதுறதுக்கும் ஒரு சில விஷயத்த வந்து கைட் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் நம்ம ஜாக்சன். இல்லை ஆனால் ஆக்சுவலாக வந்து இப்போ அவர் உயிரோடு இல்லை, அவர் செத்துட்டார் அப்படின்னோடனே, எப்போ அப்படின்னும் போது ரீசெண்டாக செத்தார் அப்படின்னு வந்து நம்ம சேரி சொல்லுவார். மொரோவர் இதெல்லாம் எப்படி தெரியும் போது அவர் ஒரு சின்ன ஒரு குறும்படம் வச்சுருக்கேன் பாரு அப்படின்ட்டு ஒரு லேப்டாப்பில் காட்டுவார். காட்டினோடனே சொல்லுவார், இந்தமாரி விஷயம்லாம் நடந்திருக்கு, இதை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நடக்கிற விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிக்ளர்டு, கூடிய சீக்கிரத்துலேயே அந்த பூமி வந்து அழிய போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சேரிட்டி சொல்லுவார். கூடிய சீக்கிரம் இந்த பூமி அழிய போகுது, நம்மளாம் சாக போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சேரி சொல்லுவார். அது வந்து இது மக்களுக்கே தெரியாமல் வந்து அரசாங்கம் ஒரு ஷிப்பை கூட கட்டிகிட்டு இருக்கு, வேணும்னா நீ கூட ஒரு டிக்கெட் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவார். எவ்வளோ இருக்கிறனாக்கா $1 பில்லியன் ஒரு சீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவார். அதுங்காட்டியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்ட்டு அவர்கிட்ட இருக்க ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கிளம்பிடுவார் நம்ம ஜாக்சன். இப்போ கட் பண்ணால் மார்னிங் வந்து பார்த்தோன்னாக்கா அவரோட ஒய்ஃபும் வந்து பார்த்தோன்னாக்கா எக்ஸ் ஒய்ஃபும் மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்காக ஃபேமிலியாக வந்திருக்காங்க 2 பேரும். அப்போ வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு எர்த்குயிக் ஆகுது. எர்த்குயிக் ஆனவுடனே வந்து பார்த்திங்கனாக்கா பூமியெலாம் பிளக்க ஆரம்பிக்குது. 2 பேரும் தனித்தனியாக நின்று ஃபோன் பண்ணோடனே உடனே கிளம்பி வாங்க அப்படின்னோடனே கிளம்பி வந்துடுவாங்க. கிளம்பி வாங்கன்னு வந்து பார்த்தோன்னா அவங்க அம்மா சொல்லுவாங்க, சரி நாங்கள் கிளம்பி வரோன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுவாங்க. மீன் டைம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கிக் பாக்ஸிங் நடக்கிற ஸ்டேஜ். அங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி மில்லியனர் வந்து அவரோட ஒருத்தருக்கு ஸ்பான்சர் ஒரு மல்டி மில்லியனர். இப்போ கட் பண்ணாக்கா ஒரு பாக்ஸிங் ஸ்டேஜ் காட்டுறாங்க. அங்கே ஒரு பாக்ஸிங் நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து ஒருத்தர் வந்து ஸ்பான்சர்ஷிப் இருக்கார். ஆக்சுவலாக அவரும் ஒரு பாக்ஸர் தான். அவர் தான் ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஜாக்சனோட ஓனர், ஜாக்சனோட வந்து முதலாளி, ஒரு மல்டி மில்லியனர்.
அவருக்கு திடீர்னு வந்து ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா போர்டிங் ஸ்டார்டடுன்ட்டு. ஏன்னா சைமல்டேனியஸாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏட்ரியன் வந்து ஆனேசர் கிட்ட சொல்லி, ஆனேசர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரசிடென்ட்டு ப்ளஸ் பிரசிடென்ட்டு இருக்கிற அந்த அந்த ஸ்டார்டிங்கில் அந்த போட்ட அந்த மாநாடு இருக்கு இல்லையா, அந்த ஒரு 20 கண்ட்ரிஸ் சேர்ந்து போட்டிருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம், இதுக்கு மேலே டிலே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. டேட்டாலாம் கிராஸ் செக் பண்ணிட்டீங்கன்னாக்கா கிராஸ் செக் பண்ணிட்டேன், எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது, நோ மோர் டிலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த போர்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவார். உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த போர்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட்னு வந்த உடனே இவர் வந்து அந்த பாக்ஸர் வந்து அதாவது ஜாக்சனோட ஓனர் வந்து ஜாக்சனோட பாஸ் வந்து நீ உடனே கிளம்பி வா, பசங்க வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு ட்ரிப்புக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுவார். என்னன்னு பார்த்தானாக்கா பசங்க வந்து ஏன் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ ஸ்பீடாக வர்ற, ஏன் வந்து பார்த்தோன்னா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பசங்க சொல்லிவிடுவாங்க, நீ கூட்டி சீக்கிரம் சாக போகிற அப்படின்னு. 2 பேர் சும்மா கலாய்ச்சிப்பாங்க. அப்போ சொல்லிவிடுவாங்க, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பசங்க சொல்லிவிடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஜாக்சனுக்கு அப்போ தான் புரியும், சரி இவங்க சொல்கிறது உண்மைதான் போல இருக்குன்ட்டு உடனே வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு சின்ன ஃப்ளைட்டை வந்து பார்த்தோன்னா வாடகைக்கு எடுக்கிறதுக்காக போவார். என்கிட்ட இப்போ காசு இல்லைன்ட்டு ஒரு காஸ்ட்லியான வாட்ச் வந்து கொடுத்துட்டு, நான் வந்ததுக்கப்புறம் நான் காசு தரேன், அது வரைக்கும் கொஞ்சம் ரெடியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவார். இப்போ வந்து ஒய்ஃபுக்கு கால் பண்ணி ரெடியாக இருங்க, நான் வந்து பார்த்தோன்னாக்கா வெளில போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பூமி ஆபத்தில் இருக்குது, நம்ம வந்து பார்த்தோன்னா இருந்து நான் செத்து போய்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வார்ன் பண்ணுவார். அவங்க ஒய்ஃப் கேட்குற மாதிரி இல்லை இப்போ தான் வந்து பார்த்தோன்னா பிரசிடென்ட்டு எல்லாமே சொன்னாங்க, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்ட்டு, நீ நம்பாத அவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், அதுக்காட்டியும் கார் எடுத்துன்னு கிளம்பிடுவார். இவர் ரீச் பண்ணுறதுக்கும் எர்த்குயிக் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னா ஃபேமிலியை வந்து சேவ் பண்ணிவிட்டு காரில் வருவார். வரும்போது வந்து பார்த்தோன்னாக்கா எல்லாம் பேரலைஸ் ஆகிருக்கும். பெரிய பெரிய மாளிகை, பில்டிங்கு, ரோடு, காரு, ட்ரெயின் எல்லாமே வந்து பார்த்தோன்னாக்கா அப்படியே வந்து பார்த்தோன்னா அப்படியே ஸ்லோ மோஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து இப்போ நம்ம ப்ரெசண்ட்டாக அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு சம்பவம் நடத்தினா எப்படி இருக்குமோ அந்த சீன் எல்லாமே வந்து பார்த்தோன்னாக்கா அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருப்பாங்க. கிராஃபிக்ஸில் ரொம்ப அமேசிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளைட்டு பிடிக்கிறதுக்கு போயிடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு எடுக்க போகிற இடத்துல வந்து ஆக்சுவலாக இவங்க வந்து எங்கே போகணுன்றது தெரியாது இல்லையா. சார்லி வந்து எந்த இடம்னு சொல்லியிருக்க மாட்டார் பேசும்போது. உடனே சார்லியை பார்க்க போகிறதுக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு மினி வெஹிக்கிள் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. கூட வந்து பார்த்தோன்னாக்கா நானும் வரேன் பான்ட்டு பொண்ணும் வந்து பார்த்தோன்னா போகிறோம். அப்படி போகும்போது சார்லி எங்கே பேசிகிட்டு இருக்கான்னு பார்த்தா ஒரு எல்லோ ஸ்டோன் மலை மேலே, அந்த எல்லோ ஸ்டோன் ஏற்கனவே பார்த்தீங்க இல்லையா, அந்த மலை மேலே நின்று வந்து பார்த்தோன்னாக்கா இந்த உலகத்திலே ரொம்ப பேர் அதிர்ஷ்டசாலினான் தான், இந்த உலகம் அழியறத நான் கண்கூட பார்த்துட்ருக்கேன் அப்படின்னும் போதே இவர் பேசும்போதே வந்து பார்த்தோன்னாக்கா அங்கே எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கோம். எரிமலை வெடிக்கிறது, பூமி பழகிறது, பறவைங்கள்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா தெரிஞ்ச முன்கூட்டியே வந்து பறக்க ஆரம்பிக்கிறது எல்லாமே நடந்துகிட்ருக்கோம். ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னாக்கா ஜாக்சன் வந்து பார்த்தோன்னாக்கா சாரியை வந்து பார்த்தோன்னா ரீச் பண்ணிவிடுவான். சாரிக்கிட்ட கேட்பான் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. நான் போகிறேன், என்கிட்ட இப்போ ஒரு ப்ரைவேட் ஃப்ளைட் இருக்குது, வரதுன்னு தான் நீங்கள் கூட வரலாம் அப்படின்னோடனே, இல்லை நான் இங்கேருந்து இந்த இயற்கையை அதுக்கு ரசிக்க போகிறேன்னொடனே ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிடுவான். சொல்லிவிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னாக்கா இந்த ஃப்ளோரில் இந்த ரேக்கில் இந்த ஷெல்ஃபில் இருக்குது, போய் எடுத்துக்கோ அப்படின்னுவான். ஆக்சுவலாக அந்த மேப்பை எடுக்கிறதுக்காக திருப்பி வந்து பார்த்தோன்னாக்கா ட்ரைவ் பண்ணி வருவார். ட்ரைவ் பண்ணி வரும்போதே வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து இடையூறு வந்துடும். என்னென்னா எரிமலையில் பின்னாடி அப்படியே துரத்திட்டே வரும், வெடிச்சு எரிமலைலாம் வந்து பார்த்தோன்னா வெடிச்சு சதறும். அது முன்ன பின்ன சைடில் பத்தாததுக்கு பூமி பழகுறது, வெடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னாக்கா நடக்கும். எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னாக்கா கார்லேருந்து எடுத்துகிட்டு கிளம்பும்போது சொல்லவே தேவையில்லை, அந்த ஒரு மாதிரி வந்து பார்த்தோன்னாக்கா அந்த எர்த்குயிக்கு ப்ளஸ் அந்த பனிமூட்டை எல்லாமே வந்து பார்த்தோன்னா எர்த்குயிக்கு ப்ளஸ் வந்து அந்த எரிமலை சீற்றம் எல்லாமே வந்து பார்த்தோன்னாக்கா எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்தோன்னா எடுத்துரும். அப்படி எடுத்துகிட்டு ஃப்ளைட்டுக்கு வர டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எர்த்குயிக்காக அவர் பொண்ணு மட்டும் வந்து பார்த்தோன்னாக்கா சேவ் பண்ணிவிடுவார், கூட அந்த பக்கம் போயிடும். இவர் வந்து அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வந்தார் இல்லையா, அந்த வண்டியிலேருந்து அந்த மேப் எடுக்கிறதுக்காக பார்ப்பார்.
அதுங்காட்டி டைம் ஆகிடும். அந்த வண்டி வந்து பார்த்தோன்னாக்கா அந்த எர்த்குயிக் ஆகி அது உள்ள ஒரு பள்ளம் ஏற்படும். அந்த பள்ளத்தில் வந்து பார்த்தோன்னா வண்டி விழுந்துடும். அப்படியே வந்து பார்த்தோன்னாக்கா ஃப்ளைட்டை டேக் ஆஃப் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போகிற டைமில் வந்து பார்த்தோன்னாக்கா ஜாக்சன் வந்து ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னா ஃப்ளைட்டை வந்து அப்படியே ஓடி வந்து பிடிச்சிடுவார். பார்த்தா வந்து பார்த்தோன்னாக்கா சைனாவில் டேம், அந்த டேம் ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராஜெக்ட் காமிச்சாங்க இல்லையா டேம்ன்ட்டு, அந்த இடத்துக்கு போகணுன்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாரு. அதுக்கு இதோட பெரிய ஃப்ளைட் வேணும் அப்படின்னோடனே சரி அப்படியே வந்து டேக் ஆஃப் ஆகி எங்கே போகணுன்றது டிசைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாக்டர் இருக்கார் இல்லையா, இவங்களோட வந்து செகண்ட் ஹஸ்பண்டு, அவருக்கு ஃப்ளைட் ஓட்ட தெரியாது. ஆனால் ஓட்ட தெரியும். ஆனால் வந்து பார்த்தா சிங்கிள் இன்ஜின் தான் ஓட்டியிருப்பார். அதுவும் அவர் ட்ரைனிங் தான் எடுத்திருப்பாரு. ரொம்பலாம் ப்ராக்டிஸ் இருக்காது. எப்படி நம்மளுக்கு இப்போ இருக்கிறதுக்கு ஒரே ஆப்ஷன் இதுதான். இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரசிடெண்ட் வந்து மக்களுக்கு நடக்க போகிற விஷயத்த சொல்லிடணும். இந்த உலகம் அழிய போகுது. அப்போ தான் வந்து பார்த்தோம்னா பெருஞ்சவங்க சேருவாங்க, தப்பு செஞ்சவங்க மன்னிப்பு கேட்பாங்க. அப்போது வந்து எல்லாருக்கும் ஒரு பிராய்ச்சித்தமாக இருக்கும், அவங்க கேட்கறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா மக்கள்கிட்ட வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மீன் டைம் ஆனேசர், லூரா, அப்புறம் ஏட்ரியன், அந்த செக்ரட்டரியேட்டில் இருக்கிற முக்கியமான ஆளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ளைட்டில் கிளம்புறாங்க. அந்த போர்டிங்க்காக வந்து சைனா கிளம்புறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பிரசிடெண்ட் மட்டும் வரல, அது லூராவுக்கு தெரியாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லூரா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இது வந்து நான் நாட்டு மக்களுக்காக எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தோன்னா நீ உங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா மாதிரியே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவார். ஏட்ரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஏற்கனவே சொல்லிட்டு இருப்பார், என்ன மாதிரி ஒரு பிரசிடெண்ட்டோட உன்ன மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் போகிறது தான் நல்லாயிருக்கும், அதுதான் தேவையும் கூட இந்த நாட்டுக்குன்னு சொல்லி ஏட்ரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளஸிங் பண்ணி அனுப்பிச்சிருவார் நம்ம பிரசிடெண்ட், அதாவது யூஎஸ்ஏ பிரசிடெண்ட். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து ஃப்ளைட்டை ரீச் அவுட் பண்ணி அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா போர்டிங் போகிற இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா போவாங்க. பார்த்தீங்கன்னாக்கா அங்கே எல்லா ஸ்பேஸ்மேனும் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஸ்பேஸ்மேனும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு சாம்பிள், மனுஷங்க முதல்ல கொண்டு குட்டியானவன், நெட்டையானவன், அதுக்கப்புறம் எந்தெந்த நாட்டில் என்னென்ன ஸ்பேஸ்மென்ஸ் இருக்கோ அதில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு சாம்பிள்ஸ் லைவாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பார்த்தா வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே ஒரு 4 ஷிப்பு இருக்கும். 5வது ஷிப்பு லாஸ்ட்டாக நடந்த ஒரு எர்த்குயிக்கில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ஏட்ரியன் கேட்பாரு, இவங்க வேலை செஞ்சவங்க எல்லாரையும் நம்ம கூட்டிகிட்டு போகிறோமா அப்படின்னு கேட்பாரு நம்ம ஆனேசர் கிட்ட. ஏட்ரியன் கேட்பாரு. உடனே வந்து ஆனேசர் சொல்லிடுவார், வேணும்னா நீ உன் பாசை கொடுத்துட்டு நீ வேணால் வெளில போய் நில்லு, நான் வந்து இதுமாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி பேசி நோஸ்கட் பண்ணிவிடுவார் திருப்பியும் நம்ம ஏட்ரியனு ரொம்ப அப்செட் ஆகிட்டு போவார். பார்த்தா உள்ள கப்பல் உள்ள போய் பார்த்தோன்னாக்கா ஒரு ஆளுக்கே ஒரு கிரவுண்டில் ஒரு கிரவுண்டில் இருக்கும் போல இருக்கு வீடு. இதுலேயும் வந்து பார்த்தோன்னா 30-40 பேர் தாங்கலாமே, எதுக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தாக்கா வெக்ஸ் ஆகிடுவார். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கனாக்கா போர்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த வட்டமேச மாநாட்டில் பேசினாங்க இல்லையா, அந்த கண்ட்ரியோட ஹெட்டை வந்து பார்த்தோன்னாக்கா இருப்பாங்க. இருந்து வந்து இப்போ கேட்பாங்க, இதுமாரி யார் வந்து இங்கே தலைமை தாங்க போகிறது அப்படின்னோடனே ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொருத்தர் வருவாங்க. இங்கேருந்து வந்து ஆக்சுவலாக யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனேசர் வந்து பார்த்தோன்னாக்கா இங்கே வந்து அத்தாரிட்டி நான் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னாக்கா ஓனர்ஷிப் எடுக்க பார்ப்பார். அப்போது யூஎஸ் பிரசிடெண்ட் என்ன நினைக்கிறேன்னா அவர் மக்களோட மக்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஸோ அந்த முடிவை வந்து யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அடுத்த இருக்கவரும் வந்து பார்த்தோன்னாக்கா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டு இருப்பார். ஸோ இதுதான் சான்ஸுன்ட்டு அவங்களும் விட்டுட்டு வந்துட்டுருப்பாங்க. எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ளைட் வந்து இப்போ நம்ம ஆக்சுவலாக ஜாக்சன் அவரோட ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏர்போர்ட்டில் நின்றுட்டுருக்காங்க. நின்றுட்டுருக்கும்போது நம்மளோட அந்த பிரசிடெண்ட் வந்து சொல்லிட்டுருப்பார், இதுமாரி நம்ம உலகம் அழிய போகுது அப்படின்ற மாதிரி. மீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாக்சனோட பாஸ் கார்போ வந்து பார்த்தோன்னாக்கா அங்கே தான் ஃபேமிலியோட நின்றுட்டுருப்பார். அவரோட பசங்க எல்லாமே நின்றுருப்பாங்க. என்ன அப்படின்னும் போது கேட்கும்போது சொல்லுவாங்க,
இதுமாரி என்னோட பெரிய ஃப்ளைட் ஒன்று இருக்குது மாட்டிகிட்டு இருக்கு, நான் எடுக்கணும் அப்படின்னோடனே ஜாக்சன் சொல்லுவார், இல்லை நானும் உங்கள் கூட வரேன், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னோடனே அவரோட பைலட் இருப்பார் இல்லையா, அவர் கோ பைலட் வேணும்னு கேட்பார். கோ பைலட்டாக வந்து பார்த்தோன்னாக்கா இந்த எக்ஸஸ்பெண்ட் இருப்பார் இல்லையா, அவருக்கு ஃப்ளைட் ஓரளவுக்கு ஓட தெரியும். இவர் வந்து பார்த்தோன்னாக்கா சரி நம்மளுக்கு வேறு ஆள் இல்லைன்றதுனால இவங்க இந்த ஃபேமிலியும் கூட்டிகிட்டு அவரோட ஃப்ளைட்டை வந்து பார்த்தானாக்கா ஒரு கார்கோ ஃப்ளைட் மாரி இருக்குங்க. அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு உள்ளே பார்த்தோன்னாக்கா பிஎம்டபிள்யூ, ஆடிலாம் கூட கிடையாது, பிஎம்டபிள்யூ பெரிய பெரிய காரு, என்னென்ன காருன்னு சொல்லவே தெரில. அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா உலகத்தில் எவ்வளோ டாப் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா உள்ளே வச்சுருக்காரு. ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னாக்கா ஏறி டேக் ஆஃப் பண்ணுறாங்க. டேக் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்காட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எர்த்குயிக்னால பூமி ஷிஃப்ட் ஆகுது இல்லையா, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடல் கொந்தளிச்சு வந்து பார்த்தோன்னாக்கா அந்த ஸ்பேஸே வந்து பார்த்தோன்னாக்கா காலி பண்ணி எடுத்து இவங்க வந்து சேஃபாக வந்து பார்த்தோன்னாக்கா போர்டிங் ஏறுறாங்க. மலை ஏறி எடுத்து ஃப்ளைட் ஓரளவுக்கு மலை ஏறி எடுத்து அப்படி கட் பண்ணாக்கா வந்து திபெத்து காட்டுறாங்க. அந்த நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு வெல்டர் காமிச்சாலும் அவரோட ஃபேமிலியில் இருக்க ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த டேம் ப்ராஜெக்டில் ஒரு வெல்டர் காமிச்சார் இல்லையா, அவரோட தம்பி வந்து ஒருத்தர்கிட்ட சீட்டாக தான் இருப்பார். சொல்கிறாரு, இதுமாரி எங்கள் அண்ணன் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த உலகம் வந்து பார்த்தோன்னாக்கா அழிய போகிறதுனால ஒரு ஷிப்பு வந்து கவர்மெண்ட் கட்டிகிட்டு இருக்கான், நாங்களாம் வந்து பார்த்தோன்னாக்கா எங்கள் அண்ணன் அங்கே கூப்பிட்றோம் அப்படின்னு நீ ஒரு தெளிவான முடிவு எடு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னாக்கா அவரோட சீட்டருக்கு வந்து சொல்லி அவரோட கார் கீயை கொடுக்குறாரு. போய் அவர் கிராண்ட்பாவையும் அதில் அண்ணன் வர சொல்லியிருக்கான், இதுமாரி வந்து நம்ம அண்ணன் வர சொல்லியிருக்கான் ரீசன் சொல்லுவாங்க. இல்லை அங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு டேம் தானே கட்டிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி கிராண்ட்மா சொல்லுவாங்க. சரி நம்ம சாப்பிட்டு போகலாம், அப்பா தாத்தா வந்து பசி தாங்க மாட்டாருன்ட்டு ஒரு கோழி கட் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு தான் போவாங்க போல். ஆக்சுவலாக வந்து நம்ம ஏட்ரியனோட அப்பாவுக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த விஷயம் தெரியும் உலக அழிய போகுதுன்றது. அப்பாவை வந்து பார்த்தோன்னாக்கா ஏட்ரியன் வந்து கால் பண்ணுவார், இதுமாரி வந்து நீங்கள் வந்துருங்கப்பா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இல்லைப்பா என் முடிவை நான் எடுத்துக்கிறேன், நான் என் ஃப்ரெண்டு கூட இருந்தேன், அதனால் வந்து என் கடைசி வரைக்கும் நான் என் ஃப்ரெண்டு கூட இருந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு லைஃப் லாங் அவங்க கூட நான் இருந்துக்கிறேன், நான் இப்படியே பழகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி காலை கட் பண்ணிவிடுவார். கால் கட் பண்ணிட்டோடனே அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவார், இதுமாரி நம்ம ரொம்ப நாள் இருக்க போகிறதில்ல, அதனால உங்கள் டாக்டர்கிட்டயோ உங்கள் பையன்கிட்டயோ உங்கள் பேரன்கிட்டயோ யார்கிட்ட பேசணுமோ பேசிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவார். கால் பண்ணுவார், பேத்திக்கிட்ட பேசுவார். அதுங்காட்டி அந்த இடத்துல அவங்க அந்த பேத்தி வந்து அவரோட அப்பாவை கூப்பிட்டு இடம் தேடும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேண்டிங் கியர் இருக்காது, ஃபியூலும் இருக்காது. எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சைனாவோட ஏதோ ஒரு பாட்டில் வந்து மோதி நிறுத்திடுவாங்க. லேண்டிங் கியர் இருக்காது வண்டியில். ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது இவங்க காரில் வந்து அப்படியே ரிவர்ஸ்லேயே போய் வந்து பார்த்தோன்னாக்கா அங்கே லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா லேண்டிங் கியர் இருக்காது. சரி ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னாக்கா முடிவு பண்ணி கார்லேருந்து வந்து பார்த்தோன்னாக்கா அவங்க ஜம்ப் பண்ணிவிடுவாங்க. டிரைவர் வந்து அது பைலட் வந்து சொல்லுவார், இல்லை நான் எப்படியாச்சும் நிறுத்திட்டு வந்துடுறேன்ட்டு. அப்படியே கார்னரில் போய் நிறுத்துவார். அதுக்காண்டி வந்து பார்த்தோன்னா ஃப்ளைட்டு கீழே வந்து வெடிச்சு செத்துருவார். இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னா கார் போகும், அவரோட ஃபேமிலி அந்த 2 பசங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜாக்சனோட எக்ஸ் ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, 2 பசங்க, மொத்தம் இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மேலே வந்து ஒரு ஃப்ளைட்டு ஹெலிகாப்டரு எல்லாமே போயிட்டுருக்கோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பேஸ்மென்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க ஷிப்புக்கு. அதாவது அந்த டேம் கட்டினாங்க இல்லையா ஷிப்பு, அங்கே எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ கேட்பார் கார்போ, யாராச்சும் வந்து போர்டிங் பாஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு. பார்த்தாக்கா போர்டிங் பாஸ் வந்து அவரோட 2 பசங்களுக்கு மட்டும் இருக்கும், அவரோட ஒய்ஃப்க்கு இருக்காது. ஆக்சுவலாக ஒய்ஃப் கிடையாது, அது அவரோட கீப்பு போல் இருக்குது. எப்படியும் யூஸ் பண்ணி அதாவது யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காரு போல இருக்குது. எப்படியும் ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னாக்கா அங்கேயே வந்து பார்த்தோன்னா கட் பண்ணி விட்டு போகிறாரு. கேட்டாக்கா நீ வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது நம்ம ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. அப்படியே வந்து பார்த்தோன்னா விட்டுட்டு அவரை வந்து பார்த்தோன்னாக்கா கூட்டிகிட்டு போகிறாங்க. மீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்றது யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்மளோட அந்த வெல்டரோட தம்பி வந்து பார்த்தோன்னாக்கா கார் எடுத்துகிட்டு வராரு. அப்படியே ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னாக்கா ஜாக்சன் வந்து லிஃப்ட் கேட்டு எல்லாரும் ஏறிடுறாங்க. ஏறி வந்து பார்த்தோன்னாக்கா பிளேஸும் வந்து பார்த்தோன்னாக்கா ரீச் ஆகிடுறாங்க. அவங்க அண்ணன்
உடனே கேட்குறாரு, நான் உங்களை வரைக்கும் தானே வர சொன்னேன், நீங்கள் வந்து எதுக்கு இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னுட்டு. இல்லை, நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு உங்கள் ஃபேமிலியை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தான் நானும் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லி எப்படியோ ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னாக்கா அந்த வெல்டர் வந்து அந்த ஷிப்புக்குள்ளே வந்து பார்த்தோன்னா கூட்டு போகிறதுக்கு வழி போவார். ஏன்னா அவர் வந்து என்ட்ரன்ஸ் மூலியமாக போக மாட்டார், பேக் டோர் வழியாக வந்து பார்த்தோன்னாக்கா பைக் அவுட் பண்ணிட்டு போவார். மீன் டைம் வந்து கார் போவோம், அவரோட 2 பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நின்றுட்டுருப்பாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா ஒரு சில ஷிப்பில் வந்து பார்த்தோன்னா ஆள்லாம் ஃபுல்லாகி ஏற்றிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. மீன் டைம் வந்து பார்த்தோன்னாக்கா இந்தியாவிலேருந்து ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தோன்னாக்கா இந்தியன் சயின்டிஸ்ட்டுக்கு கால் பண்ணியிருப்பார். இதுமாரி வந்து பார்த்தோன்னா என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு வந்து இது பண்ணுறேன், நீ அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னியே, இது வரைக்கும் யாருமே வரலை. இப்போ வந்து ஒரு சைட்லேருந்து வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு இது வருது, சுனாமி வருது அப்படின்னு சொல்லுவார். உடனே வந்து கால் கட் பண்ணிவிட்டு, கால்லாம் கட் பண்ண மாட்டாங்க, அதுக்காட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுனாமி வந்து அந்த ஃபேமிலி வந்து சாப்பிட்டு போயிடும். மீன் டைம் வந்து பார்த்தோன்னாக்கா ஏட்ரியன் வந்து எல்லாரையும் கேட்பார், ஷவுட் பண்ணுவார், யோ நாயா இப்படி பண்ணிட்டீங்க, அவன் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த விஷயத்த சொன்னதே அந்த ஆள் தான், அந்த ஆளே காப்பாற்ற முடியலையே அப்படின்ட்டு. இல்லை, இந்த விஷயத்தில் நிறைய பேர் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோன்ட்டு ஆனேசர் வந்து ஓரளவுக்கு கூல் டவுன் பண்ணுவார். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீன் கட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா ஃபேமிலி மொத்தமும் வந்து போயிடுச்சு. இப்போ ஆனேசர் வந்து ஷிப்பை வந்து முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஏன்னா வந்து எர்த்குயிக் வரதுனால நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா போர்டிங் டைம் என்னன்றது செக் பண்ண சொல்லுவார். நம்ம வந்து ஏட்ரியனு போர்டிங் டைம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னாக்கா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான் காட்டும். அதுங்காட்டி வந்து இப்போ கப்பலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு பார்த்தா வந்து அதுங்காட்டியும் ஏட்ரியன் வந்து சண்டை போடுவார். இவ்வளோ மக்கள் நம்ம கண்ணு முன்னாடியே விட்டுட்டு போக போகிறோமா, எல்லாரையும் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சண்டை போடுவார். இருக்கவங்க எல்லாம் ஒரு வழியாக சொல்லி கப்பலில் வந்து பார்த்தோன்னா அவங்களை ஏற்றிக்கிறதுக்கு இடம் இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் வந்து பார்த்தோன்னாக்கா ஏற்றிக்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னாக்கா அந்த கப்பலை வந்து போர்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி டவுன் பண்ணி வந்து பார்த்தோன்னா எல்லாரையும் ஏற்றிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கார் போவோம், கார் போட 2 பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டெப் இருக்கும். இவங்க வந்து எப்படியோ உள்ளே ஏறிடலான்னு பார்க்கும்போது அந்த ஸ்டெப்பில் வந்து மாட்டிப்பாங்க, கீழே வந்து அந்த ஸ்டெப்பில் மாட்டிப்பாங்க. ஸோ எப்படியோ ஒரு வழியாக வந்து கார் போக வந்து அவரோட 2 பசங்களையும் வந்து பார்த்தோன்னாக்கா ஃபைனலாக வந்து அந்த இதில் ஏற்றி விட்டுருவார், அந்த ஸ்டெப்பில் ஏற்றி விட்டுருவார். ஏற்றி விட்டுட்டு இவர் கீழே வந்து இவர் வந்து மடியை போட்டுருவார். அப்படியே இருக்கும்போது வந்து பார்த்தோன்னாக்கா இவங்க இல்லீகலாக வந்து பார்த்தோன்னாக்கா பேக் டோர் வழியாக போனாங்க இல்லையா, அந்த வெல்டர் எல்லாருமே உள்ளே வந்து ஜாம் ஆகிட்டுருக்கோம், இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ன்றதுனால ஃபுல்லாக எல்லா டோரும் மூணுனா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டி ஸ்டார்ட் ஆகும், அதாவது அந்த கப்பல் ஸ்டார்ட் ஆகும், இல்லை ஸ்டார்ட் ஆகாதுன்ட்டு. மொரோவர் வந்து பார்த்தோன்னாக்கா கப்பலை வந்து சுனாமி வந்து டச் பண்ணிவிட்டு வந்து டைரெக்டாக போய் அடிக்கிற டைமில் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனேசர் வந்து சொல்லிடுவார், இதுமாரி வந்து நீங்கள் வந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன இதாக ஆகிட்டுருக்கு, அதை நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த ஹைட்ராலிக் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெட்டு போல்டு டைட் பண்ணுற ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், அது வந்து உள்ளே போயிட்டு மாட்டிகிட்டு இருக்கும். அதை எடுத்தால் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னாக்கா அந்த கப்ளர் வந்து ரோல் ஆச்சுன்னா மட்டும்தான் மூணுனா மட்டும்தான் நம்ம எல்லோரும் பழைக்க முடியல, எல்லாம் போய் சேர வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஏட்ரியன் சொல்லுவார். என்ன விஷயம்னு பார்த்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவார், சரி நான் போகிறேன்ட்டு ஜாக்சன் வந்து போய் அந்த விஷயத்தை செய்யலான்னு போகும்போது அவர் பையனும் கூட ஹெல்ப்புக்கு வரேன்ட்டு டார்ச் அடிக்க அப்படி எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னாக்கா அந்த நெட்டை வந்து கழட்டி விட்டோடனே ஆட்டோமேட்டிக் டோர் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷிப்பை வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகும்போது உலகம் அந்த ஷிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவாங்க. எல்லோரும் வந்து பார்த்தோன்னா பேக் டு பிளேஸ் வந்துடுவாங்க. வந்தவொடனே சொல்லுவாங்க, இந்த உலகம் வந்து பார்த்தோன்னாக்கா 0 அதான் அந்த எல்லாமே இப்போது 2025 இப்போ ரீசெட் பண்ணால் 010101 அதுமாரி சொல்லுவாங்க. இதுமாரி வந்து வருஷத்தில் இருக்கிறோம், இந்த டைமில் இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தோன்னா இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். அப்புறம் பார்த்தோன்னாக்கா நம்ம இந்தியாவோட இப்போ இருக்கிறது இமயமலை தான் ஹைட்டாக இருக்கு இல்லையா, இது இமயமலையோட ஹைட்டு வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தோன்னா 2 மலை மோதி பெருசாகிடுச்சு.
இனி வந்து இந்த உலகத்தோட ஹைட்டான இடம் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் இருக்கிற மக்களெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த கப்பலோட 2 சைடை வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணி புது உலகத்தை காட்டுறாங்க. அப்படியே டைட்டில் கார்டை போட்டு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. படமும் நல்லபடியாக முடிஞ்சிடுது. தேங்க்யூ கைஸ். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாய் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சேனல் பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்திடுங்க. தேங்க்யூ.